ஒரு அழகான கிராமத்துல ரவி மாலதி அவங்க குட்டி மகன் சூர்யா வாழ்ந்து வந்தாங்க. ரவி எப்பயுமே தான் மகன் மட்டும் மத்த குழந்தைகள் மாதிரி விளையாடாம சுறுசுறுப்பா இல்லாம எந்த நேரம் தனிமையில் இருக்கிறது பார்த்து அவர் மனைவி கிட்ட சொல்லி வருத்தப்படுவாரு. ஒரு நாள் சூர்யாவ பாக்குறதுக்கு அவளோட பாட்டியும் தாத்தாவும் வந்திருந்தாங்க. சூர்யா ஓடிப்போய் இறுக்கி அணைச்சு வாங்க தாத்தா என்று கூப்பிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரவி அவங்க கிட்டயும் தன்னோட குழந்தைய பத்தி சொல்லி வருத்தப்பட்டார். ரவியோட தந்தையும் தன்னால முடிஞ்ச உதவிய பண்றதா சொன்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தாத்தாவும் சூர்யாவும் பேசிட்டு இருந்தாங்க. தாத்தா சூர்யா கிட்ட நான் உனக்கு ஒரு புதிர் புத்தகத்தை கொடுத்தாரு. உடனே மெதுவா அந்த புதிர் எல்லாத்தையும் மிக சரியா செஞ்சு முடிச்சான். அதுவும் கொஞ்ச நேரத்திலேயே இத பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த தாத்தா சொன்னாரு, எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. உங்க மகன் சுறுசுறுப்பா இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லா விஷத்தை கூர்ந்து கவனிச்சு எல்லாத்தையும் சரியா செய்றான். அதனால அவன பத்தி கவலைப்படாம, அவனுக்கு அறிவுரை சொல்லாம, அவன திட்டாம நல்ல பாடிய வழங்குன்னு சொன்னாரு அவரு. குழந்தைகளா இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மள மத்தவங்களோட கம்பேர் பண்ண கூடாது. நமக்குன்னு கண்டிப்பா ஒரு தனித்திறமை இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். திரும்பவும் இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.